தளபதி விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களிடம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சே ஆகணும். ஒருவேளை இன்னைக்கு அவர் நிரூபிக்க தவறிட்டாரு அப்படின்னா நாளைக்கு மட்டும்தான் டைம். நாளைக்கு ஈவினிங் 10 மணியோட கவர்னர் அவர்களுக்கு ஆளுநர் வந்து லெட்டர் ஒன்று எழுதிடுவார். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இதற்கிடையில திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு தன்னோட நிலைப்பாட்டை கூறுறதா சொல்லியிருந்தாரு. காலை 10 மணினாரு மிஸ் ஆகிருச்சு, 11 மணி 12 மணினாரு மிஸ் ஆகிருச்சு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் அவரோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நிலையில தளபதி விஜய் அவர்கள் பனையூர்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய 108 எம்எல்ஏக்களோட ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருக்காரு. அண்ட் அந்த ஒரு மீட்டிங் அப்ப அவரு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களோட கால் பண்ணி பேசியிருக்காராமா. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, அண்ட் இந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஒட்டுமொத்த தமிழகமும் உங்களோட ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அந்த 2 சீட்டை கொடுத்து பெரும்பான்மை நிரூபிக்க உதவி பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கணம் இது தவறும் பட்சத்தில் கவர்னர் ஆட்சி உள்ளவரும், அதனால ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் டெல்லிக்கு போகும். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் அவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சான்ஸை அவங்களுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. அண்ட் அதற்காக தான் உங்ககிட்ட இந்த ஒரு ரெக்வஸ்ட்டை நான் வைக்கிறேன். அண்ட் நீங்க அந்த 2 சீட்டை கொடுத்து பெரும்பான்மை பண்ண உதவுனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு கூட்டணி கண்டிப்பா என்னைக்கும் முடியாது. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி நல்லது மட்டுமே தான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் தொல் திருமாவளவன் அவர்களோட நேரடியாகவே பேசியிருக்காரு. அண்ட் தொல் திருமாவளவன் அவர்களும் அவங்களோட கட்சியில் இருக்கவங்க கிட்டையும் கூட்டணியில் இருக்கவங்ககிட்டையும் பேசிட்டு தன்னோட நிலைப்பாட்டை கண்டிப்பாக உறுதியாக இன்னைக்கு ஈவினிங் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காராமா. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock தான் ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவரோட அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் தளபதி விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாருன்னா விஜய் பெரும்பான்மையை காட்டி நாளை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் ஆகிடுவார். ஒரு கணம் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு கூட்டணிக்கு நான் விரும்பலை, இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி வரதை யாராலையும் தடுக்கவே முடியாது. 2 பாசிபிள். ஒன்று திரும்ப அவர்கள் தன்னோட ஆதரவு கொடுத்து விஜய் அவர்கள்ட்ட போய் சேரணும். அப்படி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி தான் வரணும். அதையும் தாண்டி டிஎம்கே கூட்டணி வைக்கணும். அது வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரியான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இப்போ தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. விசிகே கட்சி துணை முதல்வர் பதவி கேட்குறாங்க. விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியை ராஜினாமா பண்ணணும், அங்கே திருமாவளவனுக்கு ஒரு இடம், அதே மாதிரி திருச்சி கிழக்கில் ஒரு இடம் அப்படின்னு ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்கிற மாதிரி தகவல்லாம் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் அந்த கட்சியை சேர்ந்த வன்னியரசு அது முற்றிலும் போய் அப்படிலாம் நாங்கள் எந்த டிமாண்டும் வைக்கல, நாங்கள் என்ன டிமாண்ட் வைப்போம் அப்படிங்கிறது 4 மணிக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஒட்டுமொத்த தமிழகமும் ஒரே ஒரு ஆளோட பதிலை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. தலைவர் திருமாவளவன் அவர்கள் தம்பி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா, அந்த ஒரு ஆதரவின் மூலயமா விஜய் சிஎம் ஆவாரா? உங்களோட பதில் என்ன? இது நடக்குமா நடக்காதா, இல்லை தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.